அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சமச்சீர் கல்வியில் வர கொஷின் வந்து சயின்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கம்பளி ஓர் அரித்திற் கடத்தி, இது புரதத்தினால் ஆனது. செகண்ட் கொஷின், ஆட்டின் ரோமத்தை கத்தரித்து கம்பளி எடுக்கும் முறை பயோக்ளிக். தேர்ட் கொஷின், இழைகளின் ராணி என அழைக்கப்படுவது பட்டு. ஃபோர்த் கொஷின், பட்டுப்பூச்சிகளின் உணவு மல்பெரி இலை. ஃபிஃப்த் கொஷின், மல்பெரி பட்டுப்பூச்சியின் இளம் உயிரி, கக்குன் கூடுகள். சிக்ஸ்த் கொஷின், இந்தியாவின் தொன்மையான தொழில் பொருள்களில் ஒன்று பட்டுத்தொழில். பட்டின் வகைகள் மல்பெரி, டசார், எரிப்பட்டு, முகாப்பட்டு. செவன்த் கொஷின், அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு மல்பெரி பட்டு. கக்கின் கூடு உருவாக ஆகும் காலம் 25 to 30 நாட்கள். பட்டு கூட்டிலிருந்து இழைகளை பிரித்தெடுக்கும் முறை சுருளுதல். பட்டை கண்டறிந்தவர் சைலிங் சி, சீன பேரரசி. பட்டு உற்பத்தியில் உலகின் இந்தியா 2ஆம் இடம், முதலிடம் சீனா. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி இடங்கள் காஞ்சிபுரம், சிறுவந்தாடு, திருப்புவனம், ஆரணி. தேனீ வளர்க்கும் முறையின் பெயர் எபிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்க்கும் முறையின் பெயர் செரிகல்ச்சர். தேனீக்களின் வகைகள் ராணி தேனீ, அது ஒரு பெண் தேனீ, 2 ஆண்டுகள். ட்ரோன் ஆண் தேனீ 90 நாள். வேலைக்காரி தேனீ மலட்டு தேனீ 70 நாள். இந்திய வகை தேனீக்கள் பாறை தேனீ ஏபிஸ் டார்சேட்டா. சிறிய தேனீ ஏபிஸ் ஃப்ளோரினியா. இந்திய தேனீ ஏபிஸ் இண்டிகா. தேனீ வளர்ப்பிற்கு உகந்த இனம் ஏபிஸ் மெல்லிஃபெரா, இத்தாலிய இனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.